ஃபத்தஹத்தைனை நிப்பாட்டுற இடத்துக்கு விளங்கல. ஃபத்தஹத்தைன் நிப்பாட்டுற இடத்துல வந்தா அது மத்தி இவல். அது ரெண்டு அளவு நீட்டி ஓதும். வெரி குட். அதுக்கு முன்னாடி என்ன பாத்தீங்க? மத்துல்லீன். மதிலின்டா என்ன? நிப்பாட்டுற கடைசி எழுத்துக்கு முன்னுக்கு சுகுன் செய்யப்பட்ட வாவ் அல்லது யா வந்து அதற்கு முன்னுக்கு எழுத்து ஃபத்தஹத்துன்னாக வரணும். லைக் கடைசி எழுத்து நிப்பாட்ட எழுத்துக்கு என்ன வைக்கும்? அது சொல்லலையே. அது சுகுன் செய்யப்பட்ட சுகுன். சுகுன்சிட்டையா? சுகுன்சிட்டவா கடைசியில வர முடியா? இல்ல, அதுக்கு முன். அப்ப கடைசி லாஸ்ட். ம். லாஸ்ட் சுகுன் எழுத்து செஞ்சு நிப்பாட்டுற. ஆ சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறதா இருக்கணுமா? வெரி குட். ஹை. நல்ல. இப்ப மத்து அசலுக்கும் மத்தில் ஃபராய்க்கும் என்ன வித்தியாசம்? மத்து அஸ்ல மத்துடைய எழுத்துக்கு முன்னுக்கோ அல்லது பின்னுக்கோ ஹம்சா சுக்குனோ யா இந்த சத்தோ வராம இருக்கணும். மத்து ஃபரையில மத்துடைய எழுத்துக்கு முன்னுக்கு பின்னுக்கு ஹம்சா சுக்கூன் சத்து வரலாம். 3வது மத்துக்கு வரும் மத்து சிலா. சரியா? ஒரு சொல்லுட இறுதியில இந்த ஹா வரும். ஒரு சொல்லினுடைய இறுதியில இந்த ஹா வரும். அந்த ஹாக்கு என்ன அடையாளமிக்கணும்? லம்மத்து நல்லது கஸ்ரத்து நீக்கணும். கஷ்டம். அப்படி வந்துச்சுன்னா நாங்க 2 அளவுக்கு நீட்டி ஓதுவோம். பத்தாத்துன்னு வந்துச்சுன்னா டேலாது. உதாரணத்துல பாருங்க. இன்னஹு பிஸ்மில்லா. அதே மாதிரி قال إنه. ஆனா 3வது பாருங்க. ما هي إن البقرة تشابه என்று புகையிலாது. சரி. இது 3வது முக்கியமான விஷயம். மது சிலா. நாங்கள் இன்னும் 2 பார்ப்போம். அடுத்த 4வது அல் மத்து அல் முத்தசில். இதை நாங்க அல் மத்துல் வாஜிப் என்றும் சில பேர் சொல்லுவாங்க. பழைய காலத்துல ஆக்கள் மது வாஜிப் என்று சொல்லுவாங்க. மத்து முத்தசில்ங்கிறது இதுல சரியான பெயர். இந்த மத்து முத்தசிலை பொறுத்த வரைக்கும் மத்து முத்தசில் சரியா என்னண்டா மத்தினுடைய எழுத்தம் அல்லது மத்தினுடைய அடையாளத்தை தொடர்ந்து அந்த சொல்ல ஒரே சொல்லுல அந்த மத்திர எழுத்து அல்லது மத்திர அடையாளத்தை தொடர்ந்து என்ன வரணும்? ஹம்சா வரணும். ஆனா ஒரு கண்டிஷன் ரெண்டுமே எதுல இருக்கணும்? ரெண்டும் ஒரே சொல்ல. ஒரே சொல்லுல இருக்கணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ரெண்டும் ஒரே சொல்ல இதைத்தான் இங்க முக்கியம். அப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? மத்து முத்தசில் என்று சொல்லுவோம். இதுல மற்றொரு பெயர் மத்து வாஜிப். இந்த மத்தை நாங்க கூட்டுதல் குறைதல் எதுவும் இல்லாம சரியாக 6 அளவுக்கு நாங்க நின்றோம். அதாவது கட்டாயம் 3 செகண்ட் நீட்டி ஓத வேண்டிய மத்து இது. ரைட்டா? இல்லைங்கண்ணா? சரி. எஸ். இது குர்ஆன்ல பல வடிவத்துல வந்திக்குது. இது குர்ஆன்ல பல வடிவங்கள்ல வந்து இருக்குது. அப்போ உதாரணத்துல முதலாவது பாருங்க எப்படி வந்திக்குது. மத்தினுடைய அடையாளம் வந்திக்குதா? மத்திய எழுத்து வந்திக்குதா? என்ன வந்திக்குது? மத்துடைய எழுத்துக்கு முன்னுக்கு அப்படியே ஹம்சா வந்து. மத்திய எழுத்துக்கு முன் தொடர்ந்து ஹம்சா வந்திக்கு. 2வதுல 2வதுல அது வந்திக்குது. மத்துடைய அந்த
அடையாளத்துக்கு முன்னுக்கு வெரி குட். ஹம்சா மத்தினுடைய வந்து. அடையாளம் ஃபதஹ் மத்னா. ஃபதஹ் மத் என்ற ஆமா. அந்த மத்திர அடையாளத்துக்கு தொடர்ந்து ஹம்சா வந்துக்குது. எனவே அது மத்து முத்தசிலாக மத்து வாஜிபாக மாறுது. மூணாவது. அந்த அலிஃபும் முன்னுக்கு கசத்தும் வருது. ம். அலிஃபுக்கு முன்னால கஸ்ரத்துன் வருது. அலிஃப் அல்ல அது உண்மையில வஜீ என்கிறது அலிஃப் வந்து மேலதிகமான எழுத்தாக வாராத நேரத்துல சுக்குன் செய்யப்பட்ட யாதான் அந்த இடத்துல மத்தியினுடைய எழுத்தாக வந்து இருக்குது. நாலாவது. மத்துடைய அடையாளத்துக்கு முன்னுக்கு லம்மத்து நுழையுது. இல்லைங்கல்ல எப்படி? மத்துடைய எழுத்துக்கு முன்னுக்கு அந்த அடையாளத்துக்கு முன்னுக்கு லம்மத்து நுழையுது. ம், வெரி குட். ஐந்தாவது. மத்துடைய எழுத்துக்கு முன்னுக்கு ஹம்சா வந்து. ஓகே, பிஸ்மில்லா. ஒன்றாவது பாப்போம். جزاء من ربك عطاء حسابا يوم يقوم الروح والملائكة صفا. இக்கத்து பல இக்கத்து பல தே மாறுது. இக்கத்து அல்ல. ஓ, இக்கத்து சின்னத்தை எடுத்து வருமா? يوم يقوم الروح والملائكة صفا وجيء يومئذ بجهنم ரெண்டாவது கொஞ்சம் திருப்பி போதுங்க. ரெண்டாவது. يوم يقوم الروح والملائكة பல صفا. இக்கத்து இக்கத்து என்றுதான் வருது. அது பல. விலங்கு சொல்றது. சின்னத்தே சவுண்ட் எடுத்து வரும் பாப்போமா? يوم يقوم الروح والملائكة صفا. கெத்து சாஃப். சரி, இப்ப ராட வழின்னு தான் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ரா கொஞ்சம் பேசிட்டு. يوم يقوم الروح والملائكة ம், ம், صفا. ம். பிழை பிழை பிழை. يوم يقوم الروح والملائكة صفا. ம். அடுத்தது ஓ, நாலாவது. يوم لا ينفع الظالمين பிழை பிழை. معذرتهم.
எல்லா சட்டம் படிச்சுக்கிறீங்க. يوم لا ينفع الظالمين விலை. معذرهم. இந்த வேலை காணும். ம். வேளாண் செய்ய முடியாது. என்ன பிள்ளைங்க அப்படியா? யோ, இதுல பிழைக்குது, இதுல பிழைக்குது. يوم لا ينفع الظالمين ينفع. معذرتهم. என்ன சட்டம்? ينفع. ஒரு சட்டம் இல்லை அப்படியா? ஈ, ஈ, மறந்துட்டு. இதான், பாத்தீங்களா பாத்தீங்களா? இந்த பசங்களை இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்கணும். சட்டத்தோட சேர்த்து சட்டம் எல்லாம் மறந்துட்டான். ரெடி ஆகிட்டு வாங்க.